Hello friends, welcome to Online Tamila channel. நம்மளுடைய சேனலில் சிபிஎஸ்சி பைத்தான் ப்ரோக்ராம் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு வேளை நீங்கள் பார்க்கலின்னா அதனுடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வந்து லாஸ்ட் கிளாஸில் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன, எப்படி டிஃபைன் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இந்த ரிவிஷன், அதாவது ஃபஸ்ட் யூனிட்டோட ரிவிஷன் என்ன இருக்குது, என்னென்ன நிறைய சம்ஸ்லாம் இருக்குது, அது எப்படிலாம் போடலாம் அப்படிங்கிறது, ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே போடலாம் அப்படின்ட்டு ஓவராலாக வந்து இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன, நம்பர்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னால் என்ன, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், தட் இஸ் அண்ட் ஆர் நாட், இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஃபங்க்ஷன் இன் வந்து பைத்தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸு நிறைய இடத்துல கொடுத்துருந்தோம். மாடியூல், வாட் இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன் அண்ட் மாடியூல் அப்படிங்கிறதே பார்த்தோம். ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் யூஸ்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கோம். மாடியூல்ஸுங்கிறது இட் கண்டைன் வந்து செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், சரிங்களா? அதாவது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது ஒரு மாடியூல். அப்படின்னா மாடியூல் வேணும் அப்படின்னா இதில் வந்து இன்பில்ட் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூசர் டிஃபைன் மாடியூலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், அது ரிலேட்டடாக அவங்க கொடுக்கல. பட் மாடியூலை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி இம்போர்ட் ஆர் ஃப்ரம் அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கன்கார்டினேஷன், அதுக்கு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கு, லென்த்து, இது மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் இட்ஸ் கண்டைன் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் வேல்யூஸ், என்ன ஒரே செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுலேயும் அப்பெண்ட் பண்ணுறது இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். டியூபல் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் வந்து செட் ஆஃப் வேல்யூஸு, பட் இட் கண்டைன் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ வந்து லிஸ்ட் கண்டைன் வந்து சேம் டேட்டா டைப்பாக இருக்கும். பட் டியூபல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் கண்டைன் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன ப்ரோக்ராம்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் அவுட்புட் ஃப்ரம் த ஃபாலோயிங் கோடு. என்ன இதுக்கு அவுட்புட் இருக்கும் ஒரு கெஸ் பண்ணுங்கள். எக்ஸுக்கு வந்து 10, ஒய்க்கு வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் இஃப் த கண்டிஷன், ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து எனது லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்னால. ஸோ இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய் அப்படிங்கும் பட்சத்தில் என்ன இருக்கும், எக்ஸோட வேல்யூ 10 இஸ் கிரேட்டர் தேன் உங்களுக்கு வந்து ஒய், இது ஒய் அதாவது 20 அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். நோ கண்டிஷன் ஃபால்ஸ், அப்போ இமீடியட்டாக எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணால் பிரிண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ -10 தான் என்னுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ வந்து இமீடியட்டாக நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம், நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதோட ஆன்சர் வந்து -10 அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏ கொஷின், இது பி பிரிண்ட் த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு /n for /t, அதுக்கப்புறம் சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சி s equal to 0 for I in range 10, 2, -2. ஸோ வந்து -2 to -2 வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். இந்த லூப் என்னதுன்னா ரேஞ்ச் பிட்வீன் 10, 20. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 50. ஸோ இந்த கண்டிஷன் வந்து என்ன பண்ணணும்னா 5 இஸ் லெஸ் தேன் 50 செக் பண்ணணும். எஸ் கண்டிஷன் ட்ரூ, அப்போ வந்து உள்ளே வரும். எஸ்ஸோட வேல்யூ ஸ்டார்டிங்கில் 0 இருக்குது, ஐயோட வேல்யூ 5 இருக்குது. ஸோ 0 + 5 வந்து எஸ்ஸோட வேல்யூ இப்போ வந்து 5 ஆயிரும், சரிங்களா? இது இன்க்ரிமெண்ட் 10 டைம்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஐயோட வேல்யூ ஏற்கனவே வந்து 5 இருக்குது. ஸோ லூப் உள்ளே போகும்போது 15 ஆகும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 15. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5, செகண்ட் டைம் வந்து 15 இஸ் லெஸ் தேன் 50 அப்படின்னு சொல்லி எஸ் கண்டிஷன் ட்ரூ. அப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இது ஐயில் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது, சாரி எஸ்ஸில் வந்து 5 இருக்குது. ஸோ 5 + இப்போ இருக்கக்கூடிய 15, அப்போ வந்து 20 ஆயிரும், சரிங்களா? தேர்ட் டைம் போகல, சாரி 10 டைம்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 25 போது 45 ஆயிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 10 டைம்ஸ், அப்போ 35. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 டைம் பண்ணிங்கன்னா 45. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனை டைம்ஸ் வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 45 + வந்து ஒரு 35 வந்து பார்த்திங்கன்னா 70, 80 ஆயிரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 125. இதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 125 வரும் சம்மோட வேல்யூ. இது வந்து ஃபஸ்ட்டு பழைய இதை வந்து நான் அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ மல்டிபிள் கமெண்ட் லைன் வந்து நான் ஏற்கனவே கிளாஸஸில் எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் ஆயிரும். அதாவது அது லைவில் வந்து ஒர்க் ஆகாது, எக்ஸிக்யூட் பண்ணாது, அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஜஸ்ட் வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். நான் வந்து எஸ்ஸை கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து சம்மோட வேல்யூ 125,
ஐயோட வேல்யூ வந்து 55 வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அதுலேயே அடுத்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா ப்ரோக்ராம்ஸும் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதேமாதிரி எல்லா ப்ரோக்ராம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. திரும்ப எல்லா ப்ரோக்ராம்ஸும் நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சாப்டரான அதாவது யூனிட் 2 கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கோர்ஸ் வேணும், ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு 1-to-1 அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கூடிய டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ₹1000 வந்து சார்ஜ் பண்ணுறவங்களுக்கு 15 hours கோர்ஸு வில்லிங் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுடைய கொஷின்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க, டெலகிராம் லிங்க்லேயும் வந்து கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.